எங்கேயாவது வெளியே போகலான்னு கிளம்புனதுக்கப்புறம் தான் இந்த குட்டி வண்டுக்கு கக்கா வரும், வாந்தி வரும், ஏதாவது வரும். என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக்கி தண்ணியெல்லாம் கொட்டியே தான் என்னை வெளியவே அனுப்புவான். சரி எல்லாம் கிளம்பி நெஸ்டோக்கு தான் வந்திருந்தோம். இந்த சப்பாத்தி கட்டை, கண்டெய்னர், வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கலாம்னு சொல்லி தான் வந்திருந்தோம். இங்கே புளி பார்த்துருந்தேன். இது நம்ம ஊரில் மரத்தில் சும்மா தானடா காய்ச்சி கிடக்கும். இங்கே ரேட் போட்டு விற்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதை விட இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா வேர்க்கடலை போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப டெம்ட் ஆகிட்டு நேராக வண்டியை ஃபஸ்ட்டு அங்கே தான் விட்டுருந்தேன். தேவையான அளவுக்கு வாங்கிக்கிட்டு இந்த வீக்குக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை மட்டும்தான் வாங்கியிருந்தேன். வேறு எதுவும் அன்னெசரியாக வாங்கலை. ஆனால் அந்த ப்ளூபெரியை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அதை வச்சு என்ன செய்வாங்கலாம் தெரியவே தெரியாது. யூடியூப்பில் தான் பார்க்கணும். பார்த்த ஆசையிலலாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் எல்லாத்தையுமே. ஹஸ்பண்ட் சைட்டில் எங்கேயும் பார்க்காத, நேராவா, தேவையில்லாததை மட்டும் வாங்காத அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு மீன் பார்த்தேன். அது பேப்பர் மாதிரி கருப்பு கலரில் சப்பையாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே வித்தியாசமாக இருந்துச்சு. பயங்கர நாத்தம். அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்து பில்லை போட்டுட்டு வெளியே வந்தேன்னா தீபாவளி ஆஃபராக நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.